ஆனால் பள்ளிக்கூடம் என்பது அது பொதுவானதாக இருக்க வேண்டும், அனைவரையும் வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால தான் பெருந்தலைவர் காமராஜ் யூனிஃபார்ம் ஒரு கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தோம். நம்ம இந்த யூனிஃபார்ம்ங்கிறது போடுற துணிகளை மட்டுமல்ல, நாம் நடந்துக்கிற விதத்திலும் இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஸோ இது ஒரு பிற்போக்கு சிந்தனையாகத்தான் அதை காட்டுகிறதே தவிர வேறு விதமாக நான் பார்க்கிறேன். கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு, இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க, சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு. அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். ஐயா குடும்பத்துல என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில 1960-70 காலகட்டத்தில் டீச்சரா இருந்தார். முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர், தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு. எதற்குனா, ஒரு பள்ளிக்கூடத்துல மில்லு ஓனர் வந்து மேலையும் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க காதல வைர கடுக்கன் போட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வரும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறினுடைய குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கின்றோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்ட வீங்கினா நமக்கும் அண்ணன் திருமாவளவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல வேர்வை அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன். யாரு காதுல சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதுல சுத்துறாங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும். அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க நயினார் அண்ணன் இருக்கிற எல்லோருக்கும். எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து, ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காத பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க. அது மத சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வச்சு விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத, ருத்ராட்ச கொட்டை போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம். அன்பு சொந்தங்கள், நிச்சயமாக இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்குவீங்க. வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம். நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க. சனாதன தர்மத்தை காட்டக்கூடிய கட்சிக்கு, கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க. நம்ம பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அஸ்தமனமாகியிருக்கிறார். அதையும் 2026 நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள்.